வர்ணிச்சுட்டு வருது பிராமணத்துல 5ஆம் காண்டத்துல 3வது பிரஷ்னம் முதல் அனுவாக்கத்துல. பசுக்கள்லாம் வேற வேற விதானம், வேற வேற வயசு, வேற வேற கலர்ல இருக்கும். சில மாடு 1 லிட்டர், சில மாடு 4 லிட்டர். இந்த மாதிரி அதே மாதிரி விஷபங்கள்லாம் மாடு விவசாய பூமிக்கு உதவும். சிலது வண்டி இழுக்கும், சிலது நல்ல பால் கொடுக்கும். இந்த மாதிரி பல விதானம் இருந்தாலும் கூட பசவோ வை வயஸ்யா நானா மனசா கலோ வை பசவோ நானா ஔரதாக தே அப ஏவாபிசமனசா அப்படின்னு ஒரு 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 கட்டத்துல அர்த்தவாதமா சொல்லிட்டு வருது. சொல்லிட்டு வர சமயத்துல எது பண்ணினாலும் கூட ஒரு ஜலம் குடிக்கிற சமயத்தை எல்லாம் ஒன்னாயிடும். எல்லாம் அந்த சமயத்துல இதுக்கு எனக்கு வேண்டியது அப்படிங்கிறதுல என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, அன்னதானம் இல்ல விசேஷம் என்னன்னா அன்னதானம். அன்னதானத்துக்கு அன்னஸ்ய க்ஷுதிதம் பாத்திரம். அந்த இடத்துல இவனுக்கு தான் சாப்பாடு, அவனுக்கு யாருக்கு பசி இருக்கோ அவனுக்கு அன்னம் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். மாதிரி இந்த பசுமாடை அவள் அழகா வர்ணிக்கிறது. பல வேதங்கள்ல சொல்லாத இடம் கிடையாது. கோமாதாவை பத்தி பேசாத வேதமோ மந்திரமோ சாஸ்திரமோ இதிகாச புராணமோ எதுவும் கிடையாது. பீஷ்மாச்சாரியால் கோதானத்தை பத்தி அப்படி சொல்லியிருக்கா. மகாபாரதத்துல கடைசியா அவருடைய முக்திக்கு முன்னாடி எல்லா தர்மங்களும் சொல்லிட்டு வர சமயத்துல தான தர்மங்களை சொல்லும் பொழுது விசேஷமா கொட்டியிருக்கா. அதுல கோதானத்துக்கு அவ்வளவு மகிமை. ஏன்னா 33 கோடி தேவதையும் நித்திய சந்நிகிதமா இருக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயம்தான் இந்த பசு மாடு. ஏற்பட்ட இந்த கோ சம்ரக்ஷணம் இந்த வேதபவன்ல ஸ்ரீ ராதாரமண கோசாலா என்று. ஏன்னா மாடு அப்படின்னாலே நமக்கு முதல்ல வரக்கூடியது கோகுலம், கிருஷ்ணன், அதுவும் ராதா கிருஷ்ணன். அவ 2 பேரும் அந்த பசுமாட்டுடைய இந்த வைபவத்தை அப்படி காட்டி கொடுத்திருக்க இந்த ஸ்ரீமத் பாகவதம் நமக்கு பகவான் காட்டி கொடுக்கிறான். பேர்பட்ட விசேஷமான இந்த கோ சம்ரக்ஷணம் நம்ம பாடசாலையில விசேஷமா இங்க நடந்துட்டு இருக்கு. எல்லாரும் அவசியம் தரிசனம் பண்ணணும். அதனால முடிஞ்ச கோமாதாவுக்கு கைங்கரியம் பண்ணணும். ஏன்னா நம்ம பகவானை நேரடியா நம்ம பார்த்தது இல்லை, பார்க்கவும் முடியுமா தெரியாது. ஆனா நம்ம பார்க்கிறோம் என்னன்னா இந்த பசுமாடுதான் நமக்கு பிரத்யக்ஷ தெய்வம். நமக்கு அதுவும் அம்பாள் 33 கோடி தேவதைகளும் சுப்பிரசன்னமா இருக்கக்கூடிய, அதுவும் இங்க இருக்கக்கூடிய ஒரு மாட்டுக்கு ஒரு விசேஷம் என்னன்னா, இது முழுக்க இந்த பால், இந்த கொடுக்கிற பால் வேதம் கிட்டத்தட்ட 140 குழந்தைகள் அத்தியனம் பண்ற அத்தனை குழந்தைகளும் இந்த பாலை குடிச்சு இந்த தயிர், இந்த வெண்ணெய், இந்த நெய் தான் குழந்தைகள் இங்க சாப்பிட்டு இருக்கா கடைசி 3 மாசமாக. ஏற்பட்ட அதுக்கு உதவக்கூடிய இந்த கோமாதா குழந்தைகளுடைய புஷ்டி ஆக்கற. அதான் வேதம் கோசூக்தத்துல வரும்பொழுது யூயங்காவோ மேதயதா கிருஷஞ்சித் அஸ்லீலம் சித் கிருணுதா சுப்ரதீகம் பத்ரங் கிரஹங் கிருணுத பத்ரவாசஹ ப்ருஹத்வோ வய உச்யதே சபாசு என்று நமக்கு ஒரு இடத்துல சொல்றது. என்ன அர்த்தம் அப்படின்னா, பசுமாடை பார்த்து வேதமாதா பிரார்த்தனை, ஹே கோமாதர்களே, யூயம் மேதயதா, உடம்புல ஒருத்தன் குழந்தை பிறந்துடுத்து, அம்மா எவ்வளவு வயசு கொடுப்பா? மேக்சிமம் 1.5 வயசு 2 வயசு, அவ்வளவுதான் அம்மா பால் கொடுக்குப்பா. அதுக்கப்புறம் நமக்கு யாவத் ஜீவம் பால் கொடுக்கக்கூடியது கோமாதா தான். என்ன பண்ணணும்னு கேட்டா, உடம்பொத்தனுக்கு தேரவே இல்லை, ஒல்லியாவே இருக்கான் அப்படின்னா பசுமாட்டு பாலை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பசுமாடு பால் குடிக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா உடம்பு புஷ்டி ஆயிடும். யூயங்காவோ மேதயதா கிருஷஞ்சித், ஒல்லியா இருக்கிறோம். அதே மாதிரி அது மாத்திரம் இல்ல, அஸ்லீலஞ்சித் கிருணுதா சுப்ரதீகம், ஒருத்தனுக்கு உடம்புல தேஜஸே இருக்காது. எவ்வளவு பார்த்தாலும் உடம்புல, அதாவது நம்ம நினைச்சுட்டு இருப்போம் அப்படியே வெளி அழகும் கிடையாது, உள்ள அழகு நல்லா இருந்தாதான் வெளியில நல்லா அழகா இருக்க முடியும். சில பேர் எது பண்ணினாலும் மூஞ்சியில ஒரு தேஜஸ் இருக்காது. ஆனா இந்த பசுமாட்டு சேவை பண்றதுனால, பசுமாட்டுடைய பால் குடிக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, அசிங்கமா இருக்கிறவன, குரூபமா இருக்கிறவன கூட சுப்ரதீகம், ஆஹா எவ்வளவு தேஜஸா இருக்கான்னு இந்த பசுமாடு நம்மள ஆக்கிடுமா. அஸ்லீலம் சித் கிருணுதா சுப்ரதீகம், மேல பத்ரங் கிரஹங் கிருணுத பத்ரவாசஹ. நம்ம மாத்த பசுமாடு எங்க இருக்கோ அது மானு கத்துறது இல்லையா, அது என்ன பண்ணுவான்னா இந்த வீடையே மங்களமாக்கிடும். பத்ரங் கிரஹங் கிருணுத, அதாவது எந்த நெகட்டிவ் திங்ஸ் இருந்தாலும் அது எல்லாத்தையும் விரட்டி தள்ளிட்டு அந்த இடத்துக்கு ஒரு கல்யாணத்தை கொடுக்கறதா. பத்ரங் கிரஹங் கிருணுத பத்ரவாசஹ ப்ருஹத்வோ வய உச்யதே சபாசு. எல்லா சபைகள்லயும், பிரம்ம சபையா இருக்கட்டும், தேவ சபையா இருக்கட்டும், ரிஷி சபையா, ராஜசபையா, இங்க நடக்கக்கூடிய பூலோகத்தில் இருக்கக்கூடிய யஜ்ஞ யாகாதிகள்ல, அதே மாதிரி இதிகாச புராணங்கள் நடக்கக்கூடிய எங்க வேணா இருக்கட்டும், பசுமாடை பத்தி பேசாம, கோமாதாவை பத்தி பேசாம எதுவுமே இருக்க. அப்பேற்பட்டது அந்த கோமாதாவுடைய ஒரு விசேஷ வைபவம். பேர்பட்ட இந்த பசுமாடு உலகத்தை எல்லாரும் பூஜிக்கும். எஜுர்வேதம் ஆரம்பிக்கும் போதே கண்ணுக்குட்டியிலே தான் ஆரம்பம்.
எந்த வேதமா இருக்கட்டுமே ஆரம்பமே இந்த கோமாதாவை. ஏன்னா கோமாதா சம்ரட்சிக்கப்பட்டு அதுல வரக்கூடிய பால்னால தயிராய் வெண்ணையாய் நெய்யாய், அந்த நெய்ய சுவாமிக்கு நம்ம அபிஷேகம் பண்றதுனால பகவான் அம்பாளுக்கு சுவாமிக்கு கொடுக்கறதுனால அக்னௌ பிராஸ்தாஹுதி சம்யக் ஆதித்யம் உபதிஷ்டதே ஆதித்யா ஜாயதே விருஷ்டி விருஷ்டேரன்னம் தத பிரஜாஹா என்று சாஸ்திரம். அந்த ஒரு அதனால்தான் கோபிராமணேபி சிவமஸ்து நித்தியம் நம்ம சொல்றோம். அந்த பசுமாடு ஒண்ணு ரட்சிக்கப்படுறதுனால நிறைய நெய்கள்லாம் கிடைச்சு சுவாமிக்கு ஆகுதி கொடுத்து அதுல தேவதைகள்லாம் திருப்தி அடைஞ்சு மழை கொடுத்து தத்வாரா விவசாய பூமிகள்லாம் வளர்ந்து ஜனங்கள்லாம் அந்த அன்னத்தை சாப்பிட்டு சௌக்கியமா இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் கோமாதா தான். அதனால்தான் சொல்லுவா கோமாதான்னு அதுக்கு பேர். ஏற்பட்ட கோ சம்ரக்ஷணை நமக்கு ரொம்ப ரொம்ப தேவை. ஒவ்வொருத்தரும் ஒரு காலத்துல இருந்தது. அந்த காலத்துல கல்யாணம் பண்ணிட்டா சம்ஸ்கிருதத்துல ஆத்து பொண்ணுக்கு துஹிதான்னு பேர். துஹிதான்னு பேர். புத்திரின்னு ஒண்ணு இருந்தாலும் துஹிதான்னு. ஏன்னா பெண் குழந்தைகள்ல ஆத்துல மாட்டு கறப்பாலாம். அவ கறந்து அதுக்கு பழக்கப்பட்ட மாடை கல்யாணமான உடனே 18 வயசுல ஆத்துக்கு அனுப்பும் போது பசு மாடோட அனுப்புவாளாம். அந்த மாடு போய் அங்க கண்ணு போட்டு வாழடி வாழியாக அங்க உலகத்தை காப்பாத்தின்னு இருக்கோம்னு சொல்லுவேன். இந்த மாதிரி கோ சம்ரக்ஷணம் பேர்லயே இருந்திருக்கு. ஆத்து பொண்ணுக்கே துஹிதான்னு சம்ஸ்கிருத பேர் வைக்கிறதுனால பேர்பட்ட கோசாலை இங்க விசேஷமா நடந்துட்டு இருக்கு. எல்லாரும் வரணும். உலகத்தில் எல்லாரும் வந்து பசுமாட சேவை பண்ணி. ரகு மகாராஜா பிறந்ததே திலீப மகாராஜாக்கு சத்சந்தானம் இல்லாம இருந்த சமயத்துல வசிஷ்டர் பார்த்து இங்கேந்தோ தேவ சபையிலேருந்து கீழே வர சமயத்துல பிரதட்சிணம் பண்ணாம வந்துட்டார் காமதேனுவ திலீப மகாராஜா. அந்த மாடு மனசுல வருத்தப்பட்டதுனால அவருக்கு சந்தானம் இல்லாம இருந்தது. அப்போ சுதக்ஷனையும் திலீபனும் நந்தினிய கோசம்ரக்ஷணம் பண்ணி 1 வருஷ காலம் பண்ணி தத்வாரா கர்ப்பவதியாய் ரகு மகாராஜா பிறந்தா. அதனால்தான் ராம வம்சத்துக்கே ராமவம்சம்னு பேர் இல்ல, ரகுவம்சம்னு பேர். ராகவன் பகவான் அப்பேற்பட்ட கோசேவையினால பிறந்த குழந்தை ரகு மகாராஜா. அதனால எல்லாருக்கும் தன்னுடைய ஆத்து காரியம் கோ சம்ரக்ஷணம்ங்கிறது ஒரு நித்திய கர்மாவா எல்லாரும் வச்சுட்டு பண்ணினோம் அப்படின்னா நம்ம உலகம் க்ஷேமமா இருக்கும். உலகத்துக்கே க்ஷேமத்தை கொடுக்கக்கூடியது கோமாதா. ஜெய் ஸ்ரீராம்.